கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெண்ணே எழும்பி வா என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பெண்ணை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பெண்களுக்குரிய குணங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த நிறைய பெண்கள் பைபிளில் இடம் பெற்றிருக்காங்க. சில பெண்கள் நல்ல காரியங்கள் செய்து இடத்த பிடிச்சிருக்காங்க. சில பெண்கள் சில காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் கூட செய்து இடம் பெற்றிருக்காங்க. எப்படி இது எல்லாமே எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு சில குணங்கள். இன்றைக்கி நம்ம கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண்ணை நம்ம பார்க்க போகிறோம். அந்த நமக்கு பெண்கள் என்னாலே கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கீழ்ப்படியணும். யாருக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நான் கீழ்ப்படிதல்ன்றது ஒரு நல்ல குணம். அப்படி கீழ்ப்படிதல்னால என்ன வருகிறது அப்படி சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும் அப்படி சொல்லிட்டு. அப்போ நமக்கு எவ்வளோ பிடிக்குது நம்ம பிள்ளைகள் நம்மளை கீழ்ப்படிஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த சுபாவத்தை ஆண்டவர் கூட ரொம்ப விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் ஒரு சில ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குறார். இன்றைக்கு இந்த ஒரு பெண்ணை நம்ம ஒரு விதவை பெண்ணை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அவங்க எப்படி கீழ்ப்படிந்தாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவங்க சொன்ன காரியத்தை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, அதன் மூலம் அவங்க எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் முதல் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தீர்க்கதரிசிகளோட புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாக என் புருஷன் இறந்து விட்டார். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஹஸ்பண்ட் இறந்துட்டா எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும். அப்போது உமது அடியாள் கர்த்தருக்கு பயந்து, அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து நான் வாழ்ந்தவள், அதனால் நடந்தது என்பதை நீர் அறிவீர். எலிசாவுக்கு தெரியும் இவங்க எப்படிப்பட்டவங்க என்பது தெரியும். பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்துட்டாங்க. இப்போது கணவர் இறந்து போன பிறகு அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. அந்த கடன் கொடுத்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, இப்போது என் 2 பிள்ளைகளும் என்ன செய்யிட்டாங்க, எடுத்து போய் அவங்க அடிமையாக வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 2 பிள்ளைகளும் அடிமையாக வச்சுட்டாக்கா இவங்க எப்படி இந்த கடனை தீர்க்கணும்? கடனுக்கு பதில் இந்த பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் கடனில் மாட்டின்னு இருக்கிறீங்க. கடனில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க பாருங்களேன். எந்த நேரம் அந்த நெருக்கம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மகளோட 2 பிள்ளைங்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க அந்த கடனுக்காக. அவங்களால என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்போது எலிசா அவளை நோக்கி சொல்கிறார், கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார், நான் உனக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்களேன். நம்மளுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் நம்மளை கேட்கும்போது நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் இவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், வீட்டில் உள்ளவன் இடத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி என்றார். உங்ககிட்ட என்ன தான் இருக்குது இப்போது? இந்த பிரச்சனைலாம் சொன்ன பிறகு சரி, இப்போ உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? இப்போ இவங்களுக்கு தேவை பணம். நம்ம எல்லாருக்குமே பணம் தேவைப்படுகிறது இல்லைங்களா? இப்போ இவங்களுக்கு பர்டிகுலர் இந்த 2 பிள்ளைகளை வெளியில் கொண்டு வரணும்னா இவங்களுக்கு இந்த பணம் தேவைப்படுகிறது. அப்போ எலிசா கேட்குற, உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்போ அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு குடம் எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் என்கிட்ட இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு எலிசா என்ன சொல்கிறாரு, வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லை, இந்த ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, நீ போய் பக்கத்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பாத்திரம் வாங்கிட்டு வந்துடு. ஏன் சொன்னால் இந்த எண்ணெயை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரே ஒரு குடம் நம்மக்கிட்ட ஒரே கொஞ்சம் ஒரு 100 கிராம் எண்ணெய் இருக்குது. இது யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கொடுப்போமா நம்முடைய சூழ்நிலைக்கு? ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே நீ பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்டில் போய் எல்லா பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா, இந்த எண்ணெயை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்களேன். எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை எலிசா ஆசீர்வதிச்சார். எடுத்து ஊற்றுங்கன்ட்டாங்க. அவங்க ஊற்ற 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 எல்லா பாத்திரம் நிரம்பி எப்போ நின்றுச்சு பாருங்களேன். அவளிடத்து தன் பிள்ளைகளுக்கு கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவன் அவைகளில் வார்த்தான். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை. வேறு பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த ஊத்துற எண்ணெய் கூட நின்று போயிடுச்சுங்க. என்ன ஒரு அற்புதம் பாருங்களேன். எதை குறித்து நம்ம கவலைப்படுகிறோமோ
அதில் ஆண்டவர் இறங்கி நம்மளுக்கு அற்புதத்தை செய்வார், அடையாளத்தை செய்வார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது நம்முடைய எல்லா பிரச்சனையும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவர். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிப்போம். நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெபிச்சு, இன்றைக்கி காலையில் கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி பயங்கரமான ஒரு பிரச்சனை அவங்க ஃபோனில் ஜெபிச்சுக்கிட்டாங்க. அதனால் உங்கள் பிரச்சனைகள் மாறுமா? இந்த கடன் பிரச்சனை மாறுமா? அவங்களுக்கு செய்த அதே தெய்வந்தான் நம்மளுக்கும் செய்ய போகிறார். கண்டிப்பாக அந்த பிரச்சனை மாறும். மாறாதது ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அப்பொழுது என்னை நின்று போயிற்று. இந்த ஆசீர்வாதம் நின்று போயிடுச்சு பாருங்கள். நமக்கு தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா சொன்ன இந்த காரியத்தை அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சு இந்த எண்ணெய் எப்படி ஊற்றுறாங்க பாருங்களேன். இவங்க இந்த ஊற்றும் போது பார்த்திங்களா, எல்லா பாத்திரத்தையும் நிரம்பும்படியாக ஆண்டவர் செய்தார். இன்றைக்கி இவங்க மட்டும் கீழ்ப்படியலைன்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த எண்ணெய் வந்திருக்குமா? இந்த பணம் அதெல்லாம் விற்று அவங்க பணமாக்கியிருக்காங்க. இது நடக்குமா? ஸோ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், பெண்கள் கீழ்ப்படியணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு முக்கியமாக நம்ம கீழ்ப்படியணும். எங்கேயுமே நம்மளை மாட்டிக்காமல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பாதுகாப்புக்குள்ளே வைப்பார். இன்றைக்கி யாராவது அப்படி கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு, அது மட்டும் நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும். எந்த பிரச்சனை மீண்டு வராது கூடாத பிரச்சனை என்பது நமக்கு இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் அப்படியாக நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் இவங்க கீழ்ப்படிந்தது போல் நாமும் ஒவ்வொருத்தரும் ஆண்டருடைய பார்வையில் நம்ம கீழ்ப்படிந்தவர்களா, குடும்பத்தில் கீழ்ப்படியணும், வெளியில் கீழ்ப்படியணும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நல்லா நம்மளுக்கு அற்புதமாக அதை நடத்த வல்லவராக இருக்கிறார். இதில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், எத்தனையோ பெண்கள் இந்த பைபிளில் கீழ்ப்படிஞ்சிருக்காங்க, அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாம் ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அன்பு தேவனே, அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் நம்மளோட கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்படி கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்காங்களோ அவர்களுக்கு உதவி செய்வேன். தெரிஞ்சு சில நேரத்தில் மாட்டிக்கொண்டு இருப்பாங்க, தெரியாமல் சில நேரத்தில் மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. சாமி, நீங்கள் ஆண்டவரே இப்பொழுது இந்த கடன் பிரச்சனைலேருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிற தேவன், நீர் அதிசயத்தை செய்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே, கடன்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் நீர் ஆண்டவரே, இதை நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவரே, அப்பத்தையும் நீரையும் இந்த மாதத்தில் நீங்கள் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. பெரிய சாட்சிகளை எழுப்புவீராக ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் என் தேவன் நீங்கள் தான் எழுப்பும்படி அவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க சாமி. எந்த பெண்ணும் சோர்ந்து இல்லாதபடி இதுக்குரிய ஞானத்தை கொடுத்து அந்த பிரச்சனை எப்படி நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் அப்படியாக அவர்கள் ஞானத்தை கொடுத்து அதில் வெளியில் கொண்டு வருவீராக. நீர் அப்படியாக செய்ய போகிறதாக நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.